வணக்கம். இவ்வுலகிலே எத்தனையோ வலிமையான ஆயுதங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாருங்கள், பேனா முனையினுடைய வலிமை எத்தகையது என்பதை பார்ப்போம். இது பி பாசிட்டிவ் தமிழ். அது 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி. அக்காலத்தில் சர் ஆர்தர் கானன் என்ற ஒரு வைத்தியர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்திலே எழுத்து பணியிலே ஈடுபடத் தொடங்கினார். கற்பனையாக ஒரு பாத்திரம் ஒன்றை உருவாக்கினார். அது ஒரு துப்பறியும் பாத்திரம். அப்பாத்திரத்தின் பெயர் ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த பாத்திரத்தை வைத்து தான் எழுதிய கதையை கொண்டு பத்திரிகை துறையை நாடினார். வழமை போல் மறுப்பு. அவருடைய ஆக்கம் பிரசுரிக்கப்படவில்லை. சற்றும் மனம் தளராத ஆர்தர் கானன் தொடர்ச்சியாக எழுதிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய கதை பத்திரிகையில் பிரசுரமானது. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற பாத்திரம் அனைவருடைய மனதிலும் இடம் பிடிக்க தொடங்கியது. ஆர்தர் கானன் தொடர்ச்சியாக 50க்கு மேற்பட்ட கதைகளை எழுதத் தொடங்கினார். ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற துப்பறியும் பாத்திரம் உண்மையிலேயே வாழ்கின்ற பாத்திரமாக மக்கள் மனதிலே இடம் பிடித்து விட்டது. அக்காலத்தில் லண்டனில் வாழ்ந்த அனைவருமே ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற பாத்திரம் உண்மையிலேயே உயிர் வாழ்வதாக நினைத்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்த ஆர்தர் கானன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியின் சுகவீனம் காரணமாக தொடர்ச்சியாக எழுத முடியாமல் போனது. ஒரு கட்டத்தில் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற பாத்திரத்தை மரணமடைய செய்து தன் கதைக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டார். மறுநாள் லண்டன் மாநகரமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. தம் தேசிய தலைவர் ஒருவர் உயிரிழந்தால் என்ன அந்த நாட்டுக்கு நேருமோ அத்தகைய நிலை லண்டன் மாநகரில் காணப்பட்டது. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அனைவரும் கருப்பு பட்டி அணிந்து தம் கடமைகளுக்கு சென்றனர். அக்காலத்தில் எலிசபெத் மகாராணிக்கு பல்வேறு முறைப்பாடுகள் போய் சேர்ந்தது. ஷெர்லாக் ஹோம்ஸ் எமக்கு மீண்டும் உயிரோடு வேண்டும் என்று மக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக எலிசபெத் மகாராணியை வேண்டிக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் எதுவும் செய்ய முடியாத எலிசபெத் மகாராணி ஆர்தர் கானனை தொடர்பு கொண்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற பாத்திரத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதனை உள்வாங்கிக் கொண்ட ஆர்தர் கானன் மீண்டும் தன்னுடைய கதையிலே ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆற்றிலே வீழ்ந்தவர்தான், ஆனால் உயிரோடு இருக்கின்றார் என்று கதையை தொடர்ந்தார். மீண்டும் லண்டன் மாநகரம் வழமைக்கு திரும்பியது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகின்றது என்றால், ஒரு படைப்பாளியின் பேனாமுனை எந்தளவு சக்தி வாய்ந்தது என்று. எனவே நாங்கள் அனைவரும் சிறந்த நூல்களை வாசிப்போம். சிறந்த படைப்பாளியாகி இந்த உலகிலே சிறந்த ஆக்கங்களை அனைவருக்கும் கொண்டு வருவோம். நன்றி.